அன்பை நான் எங்குமே காணேனே, எவ்வீதும் இதற்கீடு ஏழை நான் செய்யுவே கல்வாரியே, கல்வாரியே. கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே. பாவி துரோகி சண்டாளன் நானாயினும், பாவி துரோகி சண்டாளன் நானாயினும், பாதகம் போக்கி பரிவுடன் ரட்சித்த கல்வாரியே, கல்வாரியே. கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே. என்னும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே, என்னும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே. பின்ன என் நேசித்தீர் என்ன என் பொன்னாதா கல்வாரியே, கல்வாரியே. கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நல்ல ராத்திரி வேளை மகிமைப்படுவதாக. உங்களோடு கூட இருந்து தேவ ராஜ்யத்தில் நிற்க கர்த்தர் பாராட்டின தயவுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். என் அன்போடு அழைத்த அருமையான சகோதர சங்கரவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பாரத்தோடு அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகள், தரிசனங்கள், சுவிசேஷ பாரத்தோடு தேசத்தில் செயல்படுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் கனம் பண்ணுவாராக. நம் மத்தியில் இருக்கிற அன்பு கனத்துக்குரிய யெகோவா ரட்சணிய திருச்சபையினுடைய தலைவருக்காக, உடன் ஊழியர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கூட இருக்கிறது எனக்கு பெரிய உள்ள இருக்கிற அன்பு சகோதரர்கள், ஊழியர்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். கும்பிட்டாலாம் திரும்பி கும்பிட மாட்டீங்களா? எல்லாம் அப்படியே பார்ப்பீங்களா? சரி, கர்த்தருங்களா ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்ல ஒரு இந்த எழுப்புதல் சுவிசேஷ தரிசன பயங்கரமான டைட்டில். அதனால் இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அகஸ்டின் அண்ணன் இப்படி ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. 2000 ஆண்டுகள் ஆகியும் இந்தியா இயேசுவை இன்னும் அறியவில்லையே. கேட்டிருக்கீங்களா? அன்பு குற ஆளை தேடுவோரை அசைத்திடும் மகிழத்தின் சபைதனிலே அழைப்பின் சத்தம் கேட்டிடுவோம், அர்ப்பணிப்போம் அவர்தம் பணிக்கெனவே. 2000 ஆண்டுகளாகியும் என் இந்தியா இயேசுவை அறியலையே. iPhone 17 Plus Pro Max, என்னது iPhone Apple iPhone 17 Plus Pro Max அமெரிக்காவில் ரிலீஸ் பண்ணி அடுத்த 4வது நாள் இந்தியாவில் தூத்துக்குடியில் இருக்கு. 4 நாளுக்குள்ள iPhone 17 Plus Pro தெரியுது. கிராமத்துக்கு கூட போனை டச் தெரியும். கிளவி கூட டச் பண்ணிட்டு இருக்கா. போனை ஐபோனை சொல்றேன், எல்லாமே ஸ்வைப்பிங் தடவி கொண்டிருக்கிறார்கள். நிலைமாயிட்டு ஒரு காலத்தில்
இரவு நேரங்களில் சுவிசேஷ ஊழியங்கள் கிராமங்களில் முடிச்சுட்டு அந்த ரோட்டு வழியெல்லாம் வரும்போது பார்த்தா சகோதரர்கள் வாலிப தம்பிமார்கள் என்ன ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தது உண்டு, கூடி நின்று குடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தது உண்டு. அப்படி தான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இப்போ 10 பேர் நல்லாலும் 10 பேர் செல்ஃபோனில் பார்த்துட்ருக்கான். அவன் எவனும் பேசிக்க மாட்டேக்கான். அவன் வேலையை பார்க்குறான். 10 பேர் சேர்ந்து நிற்கிறான். ஆனால் என்னன்னு பார்த்தா சேர்ந்து உட்காந்து விளையாண்டுறாங்களே. அவனுக்கு ஃபோனில் அந்த கம்யூனிகேஷன் கேம்ஸில் இருக்குது. இன்றைக்கி உலகம் ரொம்ப தீவிரமாக போகுது. தீவிரமான காலகட்டத்தில் இருக்கிறோம். எழுப்புதல் என்கிற ஒரு பெரிய சத்தம் தேசத்தில் தொனித்து கொண்டே இருக்கிறது. வேற சபையில், தெருவில், போஸ்டரில், இரவு ஜபங்களில் எங்கே பார்த்தாலும் ஒரு வார்த்தை இருக்கிறது. என்னது? எழுப்புதல். எழுப்புதல் இரவு ஜபம், எழுப்புதல் உபவாச ஜபம், எழுப்புதல் வாலிபர் கூடுகை, எழுப்புதல் சிறுவர் முகாம், எழுப்புதல் பெண்கள் கூடுகை, எழுப்புதல் ஊழியர் முகாம். அல்ல இப்போ சபை பேர் கூட உள்ள சேர்த்துக்கிட்டாங்க, எழுப்புதலையும் சேர்த்துக்கிட்டு. ஆமாம், எழுப்புதல் தேவன் தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறார், ஆயத்தத்தோடு இருக்கிறார். தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற காலம் இது. ஏசியா 40:5, லூக்கா 3:5, ஏசியா 49:3, யோவான் 2:11, ஆகாய் 2:9 வேத வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவருடைய கண்களும் ஏகமாய் காண போகிறது. கர்த்தருடைய மகிமை உன்னிலிருந்து வெளிப்படுகிற காலம். முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை வெளியரங்கமாக போகிறது. சாதாரண தண்ணியை அசாதாரணமான திராட்சரசமாய் மாற்றி, கலர் சேஞ்ச், நேம் சேஞ்ச், டேஸ்ட் சேஞ்ச், வேல்யூ சேஞ்ச், நிறம் மாறியது, சுவை மாறியது, மனம் மாறியது, பெயர் மாறியது, கணம் மாறியது. கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். He manifests his glory. சாதாரணத்தை அப்படியே அசாதாரணமா மாத்திட்டார். எழுப்புதல் சொல்றாங்க. ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு விதமான எழுப்புதல்லாம் வந்தது. அந்த எழுப்புதல்லாம் எப்படி வந்ததுன்னா, அந்த எழுப்புதலுக்கு காரணமாக பல பரிசுத்தவான்களை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு ஜான் வெஸ்லியை, ஒரு ஜான் நாக்ஸை, ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனை, ஒரு டன்கன் கேம்பலை, ஒரு வில்லியம் சைமூரை, இப்படி பல பேரை நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அத்தனை பேரை இவங்க எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தின எழுப்புதல் எப்படிப்பட்ட எழுப்புதல்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் 1 சாமுவேல் 7:4-5 1 ராஜாக்கள் 18 இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனத்திடத்திலும் சொன்ன அந்த எழுப்புதல். எந்த மட்டும் குந்தி நடப்பீர்கள், உண்டு கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள். எந்த நினைவு, 2 நினைவுகளினால் எந்த மட்டும் நீங்கள் குந்தி நடப்பீங்கப்பா, ஆத்துலையும் காலை வைக்கிற, சேத்துலையும் காலை வைக்கிற, நீ எப்போ கர்த்தரிடத்தில் திரும்புவேன்னு சொல்லி ஆண்டவர் அப்படி கொடுத்த ஒரு எழுப்புதல் காலம்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருந்த காலம், தேவஜனம் தேவனை விட்டு தூர போயிருந்த காலம், கர்த்தரை மறந்த காலம், ஆண்டவரை துக்கப்படுத்தின காலம். 1 கொரிந்தியர் 10:1-10 அதில் 5-9 இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்தில் விடுதலை பெற்றதற்கு பின்பாகவும் 5 விதமான பாவத்தை தேவ சமூகத்தில் செய்தபோது ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மீது பற்றியறிந்தது. மீண்டும் அவர்களை திருப்பும் போது, அது நியாயாதிபதி நாட்களாக இருக்கலாம், ராஜாக்களின் நாட்களாக இருக்கலாம், தீர்க்கதரிசிகளின் நாட்களாக இருக்கலாம். இந்த காலகட்டத்திலெல்லாம் எப்பெல்லாம் தேவஜனம் தேவனுக்கு பிரியமில்லாமல் போகுதோ அப்பெல்லாம் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு தேவ மனிதனை கர்த்தர் எழுப்பி அவர்களை கர்த்தர் பக்கம் திருப்புறதற்கு தேவன் பயன்படுத்தின எழுப்புதலை போல தான் ஜான் வெஸ்லியை பயன்படுத்தினது, ஒரு டிஎல் மூடியை பயன்படுத்தது, ஒரு ஸ்பர்ஜனை பயன்படுத்தினது, ஒரு நம்ம வில்லியம் அவரை பயன்படுத்தினது. கர்த்தர் இப்படிப்பட்ட ஆட்களை தேவன் பயன்படுத்தினதெல்லாம் தேவஜனம் தேவனை விட்டு தூர போனின போது திரும்பப்பட்ட எழுப்புதல். பட் இப்போ உள்ள எழுப்புதல் அது அல்ல. இது புதுசா கர்த்தர் செயல்படுத்த விரும்புகிற எழுப்புதல். ஒரு பெரும் கூட்டத்தை தேவ பக்கத்தில் திருப்புறதுக்காகத்தான் போராடுறாரு. அதுக்கு தான் திருச்சபையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். திருச்சபையின் மக்கள் they are not ready to that kind of revival. அதற்கான ஒரு ஆயத்தத்தில் இன்னைக்கு சபை இல்லை.
உள்ளேயே உட்காந்துக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து உட்கார்ந்தா பெருசுன்னு நினைக்கிறோம். தம்பி சொன்ன இந்த வார்த்தை டிஎல் ஆஸ்பான் சொன்ன ஒரு வார்த்தை. அதை நான் பேசினேன் ஒரு மெசேஜில், அது அவருக்கு தொட்டிருக்கு. டிஎல் ஆஸ்பான் தான் சொல்லுவார், பலிபீடம் என்பது, இந்த பிரசங்க பீடம் என்பது வாரத்தில் 6 முறை வெளியே இருக்கணும், ஒரு நாள் தான் சபைக்குள்ள இருக்க வேண்டும் என்பதாக. ஆமாம். அப்போது இன்னைக்கு நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேனே, இன்னொரு சின்ன விஷயத்த சொல்கிறேனே. அகஸ்டின் ஜெபக்குமார்னு ஏன்னா ஒரு நாள் ஏலகிரிக்கு ஒரு நாள் கூப்பிட்டாங்க. மிஷன் ஃபீல்டை குறித்த தரிசனத்தோடு செயல்படுகிற ஒரு 60 பேரை மட்டும் கூப்பிட்டார்கள். அதில் ஒருவனாய் நான் அழைக்கப்பட்டிருந்தேன். எல்லாம் பெரிய பெரிய FMBBயிலிருந்து விஸ்வவாணியிலிருந்து என்னென்ன மிஷன் இருக்கோ இந்தியா முழுசு எல்லாரும் வந்தார்கள். அதில் ஒருவன் நான் போய் உட்கார்ந்துருக்கும் போது அங்கே பேசின ஒரு காரியம், 55 வருஷத்துக்கு மேலே பீகாரில் போய் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். ஆனால் அந்த ஊழியத்தின் விளைவு 2.5% தான் நான் பீகாரை சந்திக்க முடிந்திருக்கிறதே தவிர இன்னும் முழு பீகாரை என்னால் சந்திக்க முடியவில்லை. இதை சந்திக்க வேண்டுமானால் 1000 ஊழியக்காரர்கள் அல்ல, 1000 ஊழிய ஸ்தாபனங்கள் தேவைன்னு சொன்னார். ஒன்லி பீகாரை மட்டும் சந்திக்கிறதற்கு 1000 ஊழியக்காரர்கள் தேவைன்னு சொல்லலை, 1000 ஊழிய ஸ்தாபனங்கள் தேவை ஒரு பீகாரை சந்திக்க. அப்போ இன்னைக்கு முழு இந்தியாவை சந்திக்க இந்த முழு உலகத்தில் மொத்தம் 24,000 பாஷைக்காரர்கள் இருக்கிறார்கள். எத்தனாயிரம்? 24,000. 24,000 பாஷைக்காரர்கள். எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும். அதில் 12,000 பாஷைக்காரர்கள் எவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன். அப்படின்னா என்ன? சுவிசேஷம் மயமாக்கப்பட்ட கிறிஸ்தர். ஒரு சங்கர கர்த்தர் தொட்டு சங்கர் சுவிசேஷம் சொல்றார், இதான் சுவிசேஷ மயமாக்கப்பட்ட கிறிஸ்தர். செல்வ கார்த்திகேயன கர்த்தர் தொட்டு கார்த்திக் கமாலியில் சுவிசேஷம் சொல்றார், இதுதான் சுவிசேஷ மயமாக்கப்பட்ட கிறிஸ்தவம். அதில் 12,000 பாஷைக்காரர்கள் எவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன், சுவிசேஷம் மயமாக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். மீதி 12,000 பாஷைக்காரர்களில் 8,000 பாஷைக்காரர்களுக்கு இந்த முழு உலகத்தில் இயேசு அறிவிக்கப்பட்டாய்விட்டது. இயேசுனா தெரியும், ஏஆர் ரஹ்மானுக்கு இயேசு தெரியும். ஏஆர் ரஹ்மான்கிட்ட கேட்டால் சொல்லுவார், யாரை பார்க்க விரும்புகிறீங்க? இயேசுவை பார்க்க விரும்புகிறேன். ரஜினிகாந்த் கேட்டாலும் சொல்கிறாரு, எனக்கு இயேசுவை தான் பார்க்க ஆசையாக இருக்குங்கிறாரு. உலகத்தில் இருக்கிற கடவுள் இல்லைன்னு சொல்லுகிறவனும் நாத்திகனும் இயேசுவை பெருமையாக பேசுகிறான். இஸ்லாமியர்களும் கையில் இயேசுவை நம்புகிறார்கள், அரசியல்வாதிகளும் வேத புத்தகத்தை படிக்கிறான். ஆனால் இந்த 8,000 பேருக்கு இயேசு அறிவிக்கப்பட்டாச்சு. அவர் தான் இரட்சகர், அவர் தான் மீட்பர், அவரை அல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஒருவனும் முடியாது, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறேன் சொன்னவர் அவர் மாத்திரமே. மீதி 4,000 பாஷைக்காரர்கள் இன்னும் முழு உலகத்தில் இயேசுவை ஒரு முறை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. எத்தனாயிரம்? 4,000. அந்த 4,000ல் 2,292 பாஷைக்காரர்கள் இந்தியாவில் தான் இருக்காங்க. 4,000 முழு உலகம், ஆனால் 2,292 பாஷைக்காரர்கள் எங்கே இருக்காங்க? இந்தியாவில். என்ன கேளுன்னாரு, யாருமே கேட்கறதுக்கு ரெடி இல்லையே. 2,292 பாஷைக்காரர்கள். இந்தியா எப்படி இருக்கும்? என் சைட்ல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? இல்லை, கரெக்டா? எப்படி இருக்கும்? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, இல்லை ஒரிசா, மத்திய பிரதேசம், யூபி, இப்படி இருக்கா உங்களுக்கு? 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம். கோவா எங்கே இருக்கு? கோவா இருக்க வேண்டிய இடத்துல இருக்குங்கீங்களோ, அதை பாட்டு என் தொந்தரவு பண்ணுறீங்க, அது பாட்டுக்கு உரம் மருந்துட்டு போட்டு. கோவா எங்கே இருக்கு? கர்நாடகா இங்கே இருக்குன்னா, மகாராஷ்டிரா இங்கே இருக்குன்னா, கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடையில கடலோரத்தில் இருக்கிறது கோவா. இந்த கோவாவிலேருந்து நீங்கள் கிராஸாக கோடு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிராஸாக அது நேராக முற்ற இடம் திரிபுரா, மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேஷ், அதில் போய் டக்குன்னு போய் முட்டும். இப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா இப்படி பிரிஞ்சிருக்கும். இப்படி நீங்கள் வீட்டில் போய் உங்கள் இந்திய மேப் எடுத்து ஸ்கேல் எடுத்து நீங்கள் கோடை கிராஸாக போட்டு பாருங்கள், நேராக போய் அங்கே போய் முட்டும். அப்படின்னா இந்தியா இப்படி பிரியும் போது 90% இயேசுவை அறியாதவர்கள் இந்த கோட்டிற்கு மேலே உள்ளவர்கள். இன்னும் 10% தான் இங்கே வேலை இருக்கு. மீதி வேலை எங்கே இருக்கு? மாத்தாண்டது இல்லையா?
தோலை அரல்வாய் மொழி இல்லையா? எங்கே இருக்குங்க? இங்கே இருக்கீங்க. அப்போ வேலை எங்கே இருக்கு? 90% இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க எங்க இருக்காங்க? அறுப்பு மிகுதியாளோ இல்லை, வெறுப்பில் அலையும் மாந்தர் மிகுதி, நினைத்து புலம்பி அலைந்து தேடு, நீ பெற்றால் இன்றே மகிழுவாயங்கே. நீ போகாவிடில் யார் போவா, இப்போதில்லாவிடில் எப்போ, நீ போகாவிடில் யார் போவா, இப்போதில்லாவிடில் எப்போ, கணக்கு கேட்பா என்ன செய்வா, கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு. ஒரு பெரிய ஜப குறிப்பை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்ல? அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள், அப்படி ஒரு ஜப குறிப்பை வச்சிருக்காரு. இயேசுவே கொடுக்கிற ஜப குறிப்பு. சில ஜப குறிப்பெல்லாம் இயேசு கொடுக்கிற ஜப குறிப்பு ரொம்ப பவர்ஃபுல். எத்தனை பேருக்கு ஜான் ஹைட் தெரியும்? ஜான் ஹைட். எனக்கு கோனார் கைடு தான் தெரியுங்கீங்களா, மாஸ்டர் கைடு தான் தெரியுங்கீங்களா? என்னப்பா என்ன தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னா மண்டே ஆட்டுங்க. தெரியாதியா? எல்லாமே தெரியணும்னு அவசியம் இருக்கா? தெரியாது. எனக்கு எல்லாமே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். என்னையா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்ச விஷயமா? இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தனேசு காத்தாரே. காலங்களால் இந்த பாட்டு இவர் எனக்கு எவ்வளவு ஆசையா வருது. காலம் எல்லாம் பாடுவே, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே. ஒரு கெத்தா இதுல எனக்கு இன்னைக்கு தெரிஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் கெத்தா பாடுவேன்ல. இப்ப ஒண்ணு தெரியாதுன்னா ஒண்ணும் தப்பு இல்ல, தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் கெத்தாயிரும்ல. வாய திறங்களேன், திறக்க மாட்டீங்களா? நாகர்கோயில் மார்த்தாண்டம் நல்ல தெரப்பிகள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். வாய தோத்திரம். ஜான் ஹைடு பஞ்சாபுக்குள்ள இன்னைக்கு விசேஷமா இவ்வளவு பெரிய எழுப்புதலுக்கு பெரிய அஸ்திபாரம் யாரு நினைக்கிறீங்க? ஜான் ஹைடு. அவருக்கு பேர் எப்படி தெரியுமா? பிரேயர் ஹைடு. அவர் பஞ்சாபுக்கு வர்றாரு, ஜனங்களை பார்த்து பரிதபிக்கிறாரு, ஆண்டவர்ட்ட போய் அழுகிறாரு, ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே எனக்கு ஆத்துமா தாங்க 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 அழுகுற. எனக்கு டெய்லி ஒரு ஆத்துமா வேணும்னாரு. எத்தனை ஆத்துமா? ஒன்று வேணும். டெய்லி எனக்கு ஒன்று வேணும்னாராம். போவாராம், சுவிசேஷம் சொல்லுவாராம். டெய்லி கர்த்தர் ஒரு ஆத்துமாவை தந்துருவாராம். கொஞ்ச நாள் ஆச்சு, ஆண்டவர்ட்ட திருப்பி ஜெபம் பண்ணாராம். எனக்கு டெய்லி 2 ஆத்துமா வேணும். அடம் பிடிப்பாராம் ஆண்டவர்ட்ட. ஜெபிச்சுட்டு போவாராம். அடுத்து 2 ஆத்துமாவா டெய்லி கர்த்தர் கொடுப்பார். கொஞ்ச நாள் ஆச்சு, எனக்கு டெய்லி 3 ஆத்துமா வேணும் ஆண்டவரே அழுவாராம். டெய்லி கர்த்தர் 3 ஆத்துமாவை கொடுத்தார். மரிக்கிறதுக்கு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர்ட்ட சொன்னாராம், போதாது எனக்கு டெய்லி 4 ஆத்துமா வேணும்னாராம். டெய்லி 4 ஆத்துமாவை கொடுத்தாராம். ஒரு ஆத்துமா வேணும் என்று கேட்டபோது டெய்லி 8 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வெளியே போய் சுவிசேஷம் சொல்லுவாராம். கர்த்தர் ஒரு ஆத்துமாவை டெய்லி கொடுத்தாராம்.
2 ஆத்துமா வேணும்னு சொல்லும் போது 12 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வெளியே போய் கேட்பாராம். 3 ஆத்துமா வேணும் போது 18 மணி நேரம் 20 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வெளியே போய் சுவிசேஷம் சொல்லுவாராம். 4 ஆத்துமா எனக்கு வேணும்னு சொல்லும் போது 24 மணி நேரம் 28 மணி நேரம் சில 2 நாள் வெளியே தான் கழிச்சு போவாராம். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட போதே ஜனங்கள் மனம் திரும்பி பாவ உணர்வு அடைந்து தினந்தோறும் 4 ஆத்துமாவை அவரை பரிசோதித்து பார்த்த மருத்துவர்களை ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், அவரை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு கொண்டு ஒரு நாள் ஹார்ட்டை செக் பண்ண போன போது இடது பக்கம் இருந்த அந்த இருதயம் ஜெபித்து பாரப்பட்டு அழுது ஆத்தும பாரத்தின் நிமித்தம் சுவிசேஷ பாரத்தின் நிமித்தம் இருதயம் நகண்டு வலது பக்கமே வருகிற அளவிற்கு அவருடைய இருதயத்தை பார்த்த மருத்துவர் நடுங்கி போனார்கள். இன்னைக்கு பஞ்சாப்ல இவ்வளவு பெரிய எழுப்புதலுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சுவிசேஷ பாரத்தோடு ஜெபித்த ஒரு தேவ மனிதன். கையை தட்டி வாயை திறந்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. எங்க நாகர்கோயில், எங்க கன்னியாகுமரி, எங்களுடைய மாட்டாண்டம், எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த சுவிசேஷ பாரம் சபை பெருகிவிட்டது, ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள், விசுவாசிகள் பெருகிவிட்டார்கள். சுவிசேஷம் பெருகணும், சுவிசேஷம் பெருகணும். சுவிசேஷம் பெருகணும், சுவிசேஷம் பெருகணும். விசுவாசிகளை ஏன் சபையிலே பிசாசு உட்கார வச்சிடறான் தெரியுமா? எதுக்கு தெரியுமா? கல்லரின் உபதேச புரட்டலும் கர்த்தரை வார்த்தையை மிதிக்கின்றதே, கல்வாரி நாயனின் கதறலும் கவனிப்பாரற்று போகிறதே. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. பொருளாசை என்னும் அரக்கனும் பொலிவுடனே மனதினை ஆள்கிறதே, பொல்லாப்பு செய்யும் கைகளும் பொய் தீர்க்க தரிசனமும் பெருகிடுதே. உனக்கு காரை தருவார், வீட்டை தருவார், உனக்கு பிள்ளைய தருவார், கல்யாணம் முடிச்சு வைப்பார், உனக்கு வீடு கட்டி தருவார், மாடி மேலே மாடி கட்டுவார். உனக்கு பைக்கு வருது, காரு வருது, உனக்கு கனவுல பார்க்குறவன் ஆடி காடு வர்ற மாதிரி பார்க்குறவன் வீட்டு வாசலில் ஃப்ளைட் இருக்குது. உன் பிஸ்னஸை கர்த்தர் 100 மடங்கு 1000 மடங்கு கர்த்தர் பெருக பண்ண போகிறா. சபையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் குஜால் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவன் எங்கே போவான்? ஆசீர்வாதம் வந்ததுக்கப்புறம் வீட்டிலே தான் உட்காந்து பொருளாசை என்னும் அரக்கனும் பொலிவுடனே மனதினை ஆள்கிறது. போய் அப்படியே உட்கார்ந்துக்கிறது. அதனாலதான் வெளியே போக முடியல, காலை வெளியே வச்சு சுவிசேஷம் சொல்ல தெரியல. இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்ல தெரியல. நான் 1,00,000 பேர் முன்னாடி கூட பிரசங்கம் பண்ணியிருக்கேன், 50,000 பேருக்கு முன்னாடியும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், 5,000 பேருக்கு முன்னாடியும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். என் சர்ச்சில் 5 பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கே பிரசங்கம் பண்ணாலும் தினந்தோறும் தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு இயேசுவை பற்றி சொல்லாமல் நான் படுக்கைக்கு போனதே கிடையாது. இந்த குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்ட என்னன்னா இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஹலோ ஹலோ நீங்கள் கொடுக்குற காணிக்கு தசமபாகம் சபை கட்டி கொடுக்கறது ஒன்றுமே பரலோகத்தில் கணக்கு இருக்காதுப்பா. அது பூமியிலே கர்த்தர் பலனை கொடுத்துருவார். 2 விஷயத்துக்கு மட்டும்தான் பரலோகம் அங்கீகரிக்கும். 1, நீங்கள் ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிற அந்த ஒவ்வொரு ஆத்துமா பரலோகத்தில் கணக்கு இருக்கும். 2வது ஏழைக்கு இறங்கும் போது அதை கர்த்தர் கணக்கில் வைப்பார். இது 2 மட்டும்தான் பரலோகத்தில் கணக்கு இருக்குமே வெளியே நீங்கள் கொடுத்த தசம பாகத்தை கால்குலேஷன் பண்ணி உனக்கு இத்தனை % இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லவே மாட்டார். பூமியிலே கர்த்தர் அதுக்குரிய பலனை தந்துருவா. சுவிசேஷத்தின் பாரத்து நிமித்தம் வெளிப்படுகிற ஆத்துமா மட்டும்தான் பரலோகத்தில் கர்த்தர் உங்களுக்கு கணக்கு வைப்பார். அல்லேலூயா. போணுமா வேண்டாமா யோசிச்சு பார்த்து. இன்னைக்கு நம்ம 9 ஸ்டேட்ல ஊழியம் செய்கிறோம். தாழ்மையாக சொல்கிறேன், ராஜஸ்தானில் ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம். நம்ம டிஸ்ட்ரிக்ட் ராஜஸ்தானில் பண்ணுற அந்த நாகூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த ஏரியாவில் 300 கிலோமீட்டருக்கு நோ சர்ச். 300 கிலோமீட்டருக்கு நோ சர்ச். விசுவாசியை பார்க்க முடியாது, ஒரு ஊழியக்காரனை பார்க்க முடியாது, பைபிளை வெளியே தூக்கிட்டு போக முடியாது. காஸ்பல் எது மூலியமா? ஸ்கூல் மூலியமா, ஹாஸ்பிட்டல் மூலியமா, இப்படி தான் பண்ண வேண்டியிருக்கு. நமக்கு அவ்வளோ தேவை இருக்கு, அங்கே வேலை இருக்கு, தேவை இருக்குப்பா.
இமாச்சல நம்ம சகோதரர்கள் போயிருந்த டைம்ல ஒரு தங்கச்சி நரமாச கர்ப்பிணி பெண், வேதனை, பிரசவத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு மழையா இருக்கும், கூட்டு போறதுக்குள்ள வேதனை தாங்க முடியாம போற வழியிலே ஆட்டோவில் ஒரு பிளேடை எடுத்து யூடியூப்ல எப்படி சிசரின் பண்ணணுன்றதை பார்த்து பிளேடை வச்சு வைத்த வெட்டி, குழந்தை எடுத்து தொப்புள் குடிய வெட்டி, ஸ்பாட்ல அவளும் இறந்து குழந்தையும் இறந்து. நம்ம தேசம் இப்படிதானே இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிஎம்சி வெள்ளூர்ல அப்படி கம்பீரமா நிக்குதே, ராணிப்பேட்டையில் இவ்வளவு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு, ரூசா இருக்கு, சித்தூர்ல இருக்கு. காரணம் என்ன? நாக்கூரை தாண்டி நீங்க போனீங்கன்னா வாசிம் என்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய சிஎம்சி இருக்கு. காரணம் என்ன? ஒரு ஐடாஸ் கடை லீவுக்கு வந்திருந்தாங்க அமெரிக்காவில இருந்து இங்க. அவங்க அப்பா ஒரு டாக்டர், அவர் ஒரு மருத்துவர், ஒரு ஆண் மருத்துவர், ஒரு இஸ்லாமியர் ஓடி வர்றாரு, என் மனைவிக்கு பிரசவம் பார்க்கணும், மருத்துவர் இங்க இருக்கீங்களா, யார் இருக்கான்னு கேட்டா ஐடாஸ்காரர் வெளியே வந்து எங்க அப்பா இருக்காங்க. ஐயோ, எங்க தேசத்துல பெண்களுக்கு பெண்கள் தானே பார்ப்பாங்க, ஆண்கள் பார்க்க கூடாது. இல்ல வேண்டாம், நான் போறேன். ஒரு பிராமின் வராரு, ஐயோ என் மனைவிக்கு பிரசவம், ஐயோ எங்க உங்க அப்பா, யார் இருக்கா மருத்துவர், எங்க அப்பா, ஐயோ ஆண்கள் பார்க்க கூடாது, ஓடுறாரு. மூணாவது ஒரு குடியான் வாரான், ஒரு ஏழை மனுஷன், என் மனைவிக்கு பிரசவம் பார்க்கணும், இல்ல இல்ல எங்க அப்பா இருக்காரு. இல்ல, காலையில் ஐடாஸ் காரர் தூங்கிட்டு காலையில் எழும்பி வீட்டு வாசலுக்கு வந்தா ஒரு பிரேதம் போது இஸ்லாமியருடைய மனைவி, ரெண்டாவது பிரேதம் போது பிராமியனுடைய மனைவி, மூணாவது பிரேதம் போது அந்த குடியானுடைய மனைவி. அழுது அழுது ஐடாஸ் காரர் தாங்க முடியல. அன்னைக்கு முழுகும் அழுக, நான் திரும்ப ஊருக்கு போறேன், நான் மருத்துவரா படிக்க போறேன், நான் திரும்பி வர போறேன்னு. அப்படி ஒரு வாலிப மகள் சாக்ரிஃபைஸ் பண்ணி போயிட்டு அமெரிக்காவில் படிச்சு மருத்துவரா இந்தியாவுக்கு வந்து இன்னைக்கு வெள்ளூர்ல 10,000 பேர் சிஎம்சில வேலை பார்க்கறாங்க, ராணிப்பேட்டையில 8,000 பேர் வேலை பார்க்கறாங்க. யோசித்து பாருங்க, முழு உலகத்திலிருந்து அங்கு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறதற்கு எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். மருத்துவம் பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன? நான் கம்ஃபர்ட் ஜோன்லயே தான் இருக்கிறேன், வெளியே வரவே மாட்டேங்கிறேன். வேகமா ஒரு வசனத்துக்கு நேரம் போனா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் நான் நம்புறேன். என்னோட திருப்புங்கள் உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருப்புங்கள். Deuteronomy chapter 33 verse 21. அங்கே மாம்ச தகப்பனாகிய யாக்கோபு ஆதியாக 49ஆம் அதிகாரத்தில் 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஆசீர்வதித்தது சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிற மோசே அதே 12 கோத்திரத்தையும் கூப்பிட்டு தீர்க்க தரிசனமாய் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை சொன்னது இங்கே போடப்பட்டிருக்கிறது. யாக்கோபு சொன்னது எல்லாம் சாபத்தை விதைத்து அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை சொன்னார். ஆனா மோசே சொன்ன விஷயம் கொஞ்சம் வித்தியாசமா. அவர்கள் மனம் திரும்பினதற்கு பின்பாக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக எழும்பினதற்கு பின்பாக ஒவ்வொருவரை பற்றி சொன்ன அங்க வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன போட்டிருக்கிறது? காத் தன் ஜனத்தின் முன்னணியிலே வந்து நின்றான். அவன் தன் முதலிடத்தை பார்த்து கொண்டபடியால் அவன் பங்கு பத்திரமாய் இருந்தது. அவன் முன்னணிக்கு வந்தவன், முதலிடத்தை பார்த்து கொண்டவன், அவன் பங்கு பத்திரமா இருந்துச்சு. காத் ஒரு முன்னணிக்கு வந்தானா, முதலிடத்தை பார்த்து கொண்டானா. நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பிரமாணம் அவன் பக்கத்துல பத்திரமா இருந்துச்சு, அவனுக்கு கொடுத்த பங்கும் பத்திரமா இருந்துச்சான். முன்னாடி வந்ததுனால அவன் ஷேர் ஒன்னும் குறையல, பங்கு பத்திரமா இருந்தது. ஹல்லேலூயா. காத் அப்படின்னு சொன்னா சேனை என்ற அர்த்தம். காத்துன்னு என்ன அர்த்தம்? சேனை என்ற அர்த்தம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வேத வசனம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கூட்டமான சேனையை நான் பார்க்கிறேன். என்னப்பா சூலமத்தில் நீங்க என்னத்தை பார்க்கறீங்க? 2 கூட்டமான சேனை. சர்ச்சில் உங்களுக்கு என்ன தெரியுது? 2 கூட்ட சேனை. ஏன் சபைக்குள்ள உன்ன என்ன தெரியுது? 2 கூட்ட சேனை. ஒரு சேனை ஊழியக்காரன் என்கிற சேனை, 2வது சேனை விசுவாசி என்கிற ஒரு சேனை என் கண்களுக்கு தெரிகிறது. ஊழியக்காரன் விசுவாசி. சூலமத்தில் என்னத்தை பார்க்கறீங்க? 2 கூட்ட சேனையை பார்க்கிறேன்.
ஆமா, சேனைன்னா என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தபோது கர்த்தர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு தான் ரட்சிப்பை தேவன் கொடுத்த போது அங்க யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40 41ஆம் வசனம், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பார்க்கும்போது சேனையை பார்த்தா. 430 வருஷம் தேசத்தில் அடிமைத்தனம் முடிந்த போது அன்றைய தினம் கர்த்தர் அவர்களை சேனையை போல புறப்பட பண்ணினார். அடிமைத்தனம், சாப அடிமைத்தனம், வியாதி அடிமைத்தனம், தரித்திர அடிமைத்தனம், உலக அடிமைத்தனம், மாம்ச அடிமைத்தனம், கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து என்ன விடுதலையாக்கி கொண்டு வந்ததனுடைய காரணம் இந்த செல்வ கார்த்திகை என்ன குடியிலிருந்து விடுதலையாக்குனது. இந்த செல்வ கார்த்திகை என்ன விக்கிரகாரத்திலிருந்து விடுதலையாக்கி, இந்த செல்வ கார்த்திகை என்ன அசுத்தத்திலிருந்து, பாவத்திலிருந்து, உபச்சாரத்திலிருந்து, வேசித்தனத்திலிருந்து, இச்சைகளிலிருந்து, குடியிலிருந்து, தேவனுக்காக பிரியமில்லாத காரியத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கி என்னை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன சேனையா மாத்த. என்னப்பா பாக்குறீங்க? சேனை, சேனை, சேனை. ஆண்டவர் சொல்றாரு, நான் சேனையை காண்கிறேன். இந்த சேனை சொல்றாரு, இந்த சேனை காத்து தன் ஜனத்தின் முன்னணியிலே வந்தான், முதலிடத்தை பார்த்து கொண்டான். அவன் பங்கு ரொம்ப பத்திரமா இருந்துச்சா? நான் சொல்றேன், நீங்க ஊழியத்துக்கு முன்னணியில, சுவிசேஷத்துக்கு முன்னணியில, ஜபத்துக்கு முன்னணியில, கொடுக்கறதுல முன்னணியில, ஆத்தும பாரத்துல முன்னணியில, மிஷனரி பாரத்துல முன்னணியில, சபைக்கு ஆராதனையில முன்னணியில, ஆராதிக்கிறதுல முன்னணியில, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக எழும்பி வருகிறதுல முன்னணியில, உங்க பிள்ளைய கொடுக்கறதுல முன்னணியில வருவீர்களானா நான் சொல்றேன், உங்க பங்கு பத்திரமா இருக்கும். உங்க பங்கு பத்திரமா இருக்கும். உங்களுக்குரிய நன்மை உங்களுக்குரியதா இருக்கும். யார் அதை திருட கர்த்தர் விட மாட்டா. யார் அதை எடுத்துக்கொள்ள கர்த்தர் விட மாட்டா. நீங்க முன்னணிக்கு வந்தா போதும். சங்கீதம் 16:6, நேர்த்தியான இடத்துல எங்களுக்கு சுதந்திரமும் பங்கும் கொடுக்கப்பட்டது. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வாருங்க, நல்ல பங்கு அவ தெரிந்து கொண்டா. நல்ல பங்கு தெரிந்து கொண்டா. அவ பாரு, கரெக்டா அவளுக்கு தெரியுது அவளுக்குரிய பங்கு எங்க இருக்குன்னு அவளுக்கு தெரியுது. நேர்த்தியான இடத்துல பங்கு, சிறப்பான சுதந்திரம் உண்டு. ஆமென். மரியாதை, நீ நல்ல பங்கு தெரிந்து கொண்டா. நல்ல பங்கு. யூதாசுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு மத்தியாசுக்கு போனது. மத்தியாசுக்கு போனது. சவுலுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு தாவீதுக்கு போனது. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார்? ரூபனுக்கு போக வேண்டிய பங்கு யோசேப்புக்கு அவனுடைய பிள்ளைகளுக்கும் போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், முன்னணிக்கு வராம இருக்கிறவர்களுக்கு. ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என் ஜனங்களோ சிறையிருப்புக்கு முந்திக் கொள்ளுகிறார்கள். சிறையிருப்புக்கு முன்னாடி ஓடுறாங்க, பாவத்துக்கு முன்னாடி ஓடுறாங்க, அசுத்தத்துக்கு முன்னாடி ஓடுறாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு முன்னாடி ஓடுறான். ஆண்டவர் சொல்றேன், உன் பங்கு பத்திரமா இருக்கும். முன்னாடி வந்தீங்கன்னா, முன்னணியில நின்னீங்கன்னா உங்க பங்கை கர்த்தர் பத்திரமா வச்சிருக்கார். ஒரு பயிலும் தொட விட மாட்டார். இல்லையே சொல்லுங்க. எல்லாரும் யோசிச்சு, ஆசீர்வாதம் வேற போகவே விடாது, போகவே விட மாட்டா. சபைக்கு முன்னாடி வாங்க, ஊழியத்துக்கு முன்னாடி வாங்க, முன்னணைக்கு. எங்க முன்னணைக்கு. அல்லேலூயா. ஆவா, பின்னாடியே போக கூடாது. உபாகம் 25, 17, 18, 19 வசனம் சொல்லுகிறது, அமலேக்கியன் யுத்தத்தில் எவன் பின்னணியில் நிற்கிறானோ அவனை, பலவீனப்பட்டவனை தாக்குகிற ஆவியான். அமலேக்கியன் செய்கிற வேலையை, எவன் யுத்தத்தில் பின்னடைவடைகிறானோ, எவன் யுத்தத்துக்கு பின்னாடி போகிறானோ அவனை அழிக்கிறது தான் சத்துருவுடைய வேலை. நீங்கள் முன்னாடி போனால் உங்கள் மேலே சத்துரு கை வைக்க முடியாது. முந்தி வந்தீங்கன்னா உங்கள் மேலே பிசாசு கை வைக்க முடியாது. முந்தி முன்னணிக்கு வருவீர்களானா கை தட்டணும், வாயை திறக்கணும். உங்க வாழ்க்கையில் பின்னாடி போக கூடாது. ஜபத்துல பின்னாடி போயிடக்கூடாது. ஊழியத்துல பின்னாடி போயிடக்கூடாது. சுவிசேஷத்துல பின்னாடி போயிடக்கூடாது. ஆரம்பத்தில் இருந்த காரியம் பின்னாடி போயிடக்கூடாது. ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து, ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து அதை மீண்டும் எழுப்புவாயானா? போயிடக்கூடாது. முன்னணையில் முந்தி சொல்லுங்க. பக்கத்தில் வாங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, முன்னாடி வாங்க சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி முன்னாடி வாங்கன்னு சொல்லுங்க.
சிலது லேட்டாக வந்தாலும் முன்னாடி தான் வரும். சண்டே சர்வீஸுக்கு நாளைக்கு காலையில் பாருங்க, ஆராதனை எத்தனை மணிக்குயா? 10 மணி. 10 மணி ஆராதனைக்கு சிலது 10:30க்கு டிக்கெட் வரும். ஆனால் நான் முன்னாடி தான் வருவேன் அப்படின்னு முன்னாடி வரும். பார்த்துருக்கீங்களா? அது முன்னாடி தான் வந்து உட்காந்து கபா கபா கபான்னு ஆவியில் நிரம்பும். பார்த்துருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? ஆமாம். அவங்க லேட் ஆகிட்டாகலாம், வேக வேகமாக கிளம்பி வருவாங்களாம். அவங்க வந்த உடனே நான் முன்னாடி வந்துடுவாங்க. அவங்க என்கிட்ட காமிக்கிறது, நான் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கேன், லேட் ஆகிடுச்சு, ஆனால் கிளம்புனேன். உன் கிளம்புறது எனக்கு தெரியுமே. முன்னாடி வரணும். ஆமென் சொல்லுங்க. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் வாசித்து பாருங்க. கிதியோன் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செயல்படுகிறான். ஆனா துண்டாப்பா, நான் குளிக்க வாடா போறேன். தேங்க்ஸ் தங்கம், ஐ லவ் யூ. இங்க பாருங்க, அது அவனுக்கு மட்டும்தான். ஏன் இப்படி பொறாமையை பார்க்குறீங்க? தோத்துறோம். இங்கே பாருங்க, ஆண்டவர் வந்து கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத பராக்கிரமசாலியை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு இப்போ உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, நீ பயப்பட்டாயானால் எப்படி? நீ பயப்பட்டாயானால் நீ சத்துருவின் பாளையத்தில் முன்னணியில் போய் உன்னை பற்றி பேசுறது நீ கேளுன்றாரு. சத்துருவின் பாளையத்தில் முன்னணியில் உன்னை பற்றி என்ன பேசுறான் போய் கேட்டு வாரியா அப்படிங்கிறாரு. ஆமா, ஏன்னா அவன் இரவுல பலி செலுத்துறான், பகல்ல பலி செலுத்தல. ஏன்னா மீதியானியர்களுக்கு பயந்து இரவுல பலி செலுத்துறான், பகல்ல இல்ல. பயம் இருக்கு ஒரு பக்கம், ஆனா இன்னொரு பக்கம் அவனுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? ஆலைக்கு சமீபமாய் போரடித்து கொண்டிருந்தான். ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒண்ணு தெரியும், பெலிஸ்தியர்கள் வெட்டுக்கிளிகளை போல வருவார்கள், மீதியானியர்கள் வெட்டுக்கிளிகளை போல வருவார்கள், அமலேக்கியர்கள் வெட்டுக்கிளிகளை போல வருவார்கள். வந்து வளர்ச்சியை கெடுப்பார்கள், ஆகாரத்தை கெடுப்பார்கள். மாட்டை எடுத்துக்கொண்டு போவார்கள், ஆட்டை எடுத்துக்கொண்டு போவார்கள், கழுதையை எடுத்துக்கொண்டு போவார்கள். ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியும், சத்துரு வந்து என்கிட்ட இருந்து திருடிட்டு போறாதபடிக்கு நான் அந்த பாளையத்தில் வந்து பாதுகாக்கும்படிக்கு, அதை பாதுகாக்கும்படி ஆலயத்துக்கு சமீபமாய் போரடித்துக் கொண்டிருந்தான். அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, நீ உன்னை பாதுகாத்து கொள்ள, உன்னை நீ காத்துக்கொள்ள, உன்னை நீ சார்ந்திருக்க, உன்னையும் சுற்றி இருக்கிறவர்களையும் நீ விட்டுட்டு சத்துரு எடுத்துக்கொண்டு போகக்கூடாது நீ நினைச்சு இல்லை. அதற்காகவே நான் உன்னை பார்த்து சொல்றேன், பராக்கிரமசாலியே, நீ முன்னணையில கொஞ்சம் போய் பார். உன்னை பத்தி சொல்றது அங்கே தெரியும். உன்னை பத்தி ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள, தேசத்தின் ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ள, ஊழியத்தை பாதுகாத்துக் கொள்ள, ஜெபத்தை பாதுகாத்துக் கொள்ள, பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள, வளர்ச்சியை பாதுகாத்துக் கொள்ள, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் ஆத்துமாக்களையும் சபைகளையும் பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் போராடுவீர்களானால், ஆண்டவர் சொல்லுகிறார், பாளையத்தில் முன்னணியிலே போய் பார், உங்களை பற்றின காரியம் அங்கே சொல்லப்படும். அங்க பாளையத்தில் ஒரு சத்தம் கேக்குது. மீதியானியர்கள் சொல்றார்கள், ஒரு பாளையம் ஓடி வந்துச்சுப்பா, ஒரு அப்பம் உருண்டு வந்துச்சு, ஒரு வார்க்காவுமேன் அப்பம், அது மீதியானியர்களின் கூடாரங்களை கவிழ்த்து போட்டது. அது கிதியோனின் பட்டயமே இல்லாமல் வேற அல்ல. நான் சொல்றேன், நீங்க முன்னாடி போய் பாருங்க. நம்ம இங்கே பின்னாடியே உட்காந்துட்டு பயந்துகிட்டே இருக்கிறோம். இல்ல, கொஞ்சம் எழும்பி பட்டணங்களுக்குள்ள உங்க கால்களை வைங்க, கொஞ்சம் எழும்பி சத்துருவின் பாளையத்துக்குள்ள காலை வைங்க. இங்க போக முடியாது, இந்த இடத்துல சுவிசேஷம் சொல்ல முடியாது, இங்க போனா சுவிசேஷத்துக்கு தடை, இங்க கிறிஸ்தவர்கள் வர தடை. அங்க போய் பாருங்க, காலை வைங்க. உங்களை பத்தின வெயிட் அங்க போனாதான் தெரியும், இயேசுவின் வெயிட் அங்க போனாதான் தெரியும். சர்வ வல்லமையுடைய வல்லமையை உங்கள் மூலமாய் கர்த்தர் வெளிப்பட பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் முன்னணிக்கு போக போகிறேன். ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் பெனதாத் சமாரியாவில் முற்றுகை போட்டான். சமாரியாவில் உள்ளே போக முடியல, வெளியே வர முடியல. எல்லாரும் தேசத்தில் பஞ்சம், பிள்ளை ஆக்கி சாப்பிடக்கூடிய நிலைமை. அப்பொழுது 4 குஷ்டரோகிகள் சொல்லுகிறார்கள், இங்கே இருந்தாலும் செத்து போவோம், உள்ளே போனாலும் செத்து போவோம், அதுக்கு இங்கேருந்து சாகிறத காட்டிலும் உள்ளே போய் சத்துருவின் பாளையத்தில் போய் சாப்பிட்டு சாகலாம். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சத்துருவின் பாளையத்தின் முன்னணியில் அந்த 4 குஷ்டரோகிகள் நடந்து போன போது பாளையத்தில் இருக்கிற பெனதாத் அவனுடைய படைத்தளபதிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய இரைச்சல் சத்தத்தை, ஒரு
ஒரு டிடிஎஸ் சரவுண்ட் சிஸ்டத்தை, யுத்தத்தின் சத்தத்தை, இரைச்சலின் சத்தம், குதிரையின் சத்தம், ரதத்தின் சத்தம், படை வீரர்களின் சத்தம், எல்லா சத்தத்தையும் கொடுத்த போது 4 குஷ்டரோகிகளின் நடைகளை பார்த்தபோது அவர்கள் எல்லாம் பயந்து ஓடி போனார்கள். உள்ளே வந்தபோது பாளையம் எம்ஜிஆர் இருந்தது. அப்பொழுது சாப்பிட்டு எழுந்து அதை ஒரு கூடாரத்துக்குள்ள வைத்தார்கள். அடுத்தது சாப்பிட்டு எழுந்து கூடாரத்துக்குள்ள வைக்கும்போது 4 குஷ்டரோகிகளின் ஒரு ஆவி, ஒரே மனம் வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் என்கவுண்டர் பண்றார். 4 பேர் மூஞ்ச பார்க்கிறோம். தேசமே பஞ்சமா இருக்கும்போது, தேசமே அழிவில் இருக்கும்போது, தேசமே மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது, இப்படி நாம் சாப்பிட்டு புசித்து நலமா இருப்பது நலமா? இது அல்ல, இது நற்செய்தி அறிவிக்கிற காலம். அங்கே முன்னணைக்கு போன போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, இது நற்செய்தி அறிவிக்கிற காலம். ஆண்டவர் நம்மளை முன்னணைக்கு கூப்பிடுறாரு. வாங்கன்னு வாங்க, முன்னாடி வாங்க வாங்க, இது நற்செய்தி அறிவிக்கிற காலம். ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அல்லேலூயா. முன்னாடி வரணும். எனக்கு ஆச்சரியமான சில வார்த்தைகள்லாம் உண்டு. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்திலிருந்து வேதம் சொல்கிறது, நப்தலியும் செபுலோனும் மரணத்துக்கு துணிந்து முன்னணிக்கு போனாங்களாம். சாவு கூட பயப்படலைங்க. முன்னாடி வரேன் அப்படின்ட்டான். செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறான். முன்னாடி வந்துட்டானே, முன்னாடி வந்துட்டானே. எதை குறித்து யோசிக்கலையே. மரணத்துக்கு துணிந்து வந்து நின்றார்கள். யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இந்த தேசத்துக்கு தேவை. எனக்கு லூக்கா 19ஆம் அதிகாரம் 26 வசனம் ரொம்ப பிடிக்கும். இயேசு சீஷர்களிடத்தில், எருசலேமில் சிலுவை சுமக்க போகிறேன், பாடுபட போகிறேன், அடிக்கப்பட போகிறேன், விழாவில் குத்தப்பட போகிறேன், ஆணியில் அடிக்கப்பட போகிறேன், முள்முடி முட்டை சொல்ல போகிறேன், மனுஷகுமாரன் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற நேரமும் காலமும் சமீபம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பாடுகள் உபத்திரவெல்லாம் வைக்கப்பட்டிருக்குன்னு எல்லாம் பிரசங்கம் பண்ணிகிட்டே வருவார். பிரசங்கம் பண்ணிட்டு எருசலேமுக்கு எப்படி போனாராம்? சீஷர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கு 26 வசனம். எருசலேமுக்கு முந்தி 26 28 பைபிளை தான் பாருங்களேன். 28 தானே? 28. இயேசு எருசலேமுக்கு முந்தி, சீஷர்களுக்கு முந்தி. அவருக்கு பாடு இருக்குன்னு தெரியும், உபத்திரம் இருக்குன்னு தெரியும், போராட்டம் இருக்குன்னு தெரியும், நிந்த இருக்குன்னு தெரியும், அடி இருக்குன்னு தெரியும், அவமானம் இருக்குன்னு தெரியும், காரி துப்ப போறான்னு தெரியும், விழால குத்த போறான்னு தெரியும், ஆணி அடிக்க போறான்னு தெரியும், சிலுவில் அறைய போறான்னு தெரியும், தலையில குட்ட போறான்னு சொல்லி பரம்பரை அடிக்க போறான்னு தெரியும். ஆனாலும் இயேசு சொல்லிவிட்டு அவர் சும்மா பிந்தி, ஐயோ பாடு இருக்கே, உபத்திரம் இருக்கே, அங்க போன சுவிசேஷத்தில் அடிப்பானே, கல்லறிவானே, கேவலமா பேசுவானே, அதெல்லாம் ஐ டோன்ட் பாதர் அபௌட் எனிதிங். நான் சீஷர்களுக்கு முன்னே கை தட்டணும். போட்டு பாத்துருவோண்டா தம்பி. அல்லேலூயா. ஆமா, வந்தா என்ன ரத்தம் தானே வரும் இயேசுவுக்காக, இல்லை? முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தே தேடுகின்றார். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதா, சாத்தான் வலையில் நீ சிறையானாயோ. இல்ல, எத்தனை நேரம் உன்னை அழைத்தான், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ. எத்தனை நேரம் உன்னை அழைத்தா, இத்தனை காலம் நீ தள்ளலாமோ. கர்த்தரின் சித்தம் இவ்வேளையிலே கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. கர்த்தரின் சித்தம் இவ்வேளையிலே கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. தானார் ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அழைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே.
முன்னாடி வாங்க என்ன, முந்தி வாங்க என்ன. ஆசீர்வாதத்துக்கு தான் இன்னைக்கு எல்லாரும் ஓடி ஓடி வராங்க இல்லை? ஆசீர்வாதம், விடுதலை, சுகம். இன்னைக்கு மட்டும் தம்பி டைட்டில லைட்டாக மாட்டிருந்தானா வேற மாதிரி. சுகமளிக்கும் அற்புத விடுதலை பிரார்த்தனை கூடுகை. இதோ அற்புத சுகமளிக்கிற சகோதரர் கார்த்திக் கமாலியல் வருகிறார். அவர் செவித்தாலே போதும். அடப்பாவிகளா, சர்ச்சைக்கு எதுக்குள்ள சுவிசேஷம்? வெளியே போ. ஹலோ, எங்க வெளியே போங்க. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, வெளியே போ. கோபமா சொல்லுங்க, வெளியே போங்க. கோபமா சொல்லுக்கா, சொல்லுக்கா. ஏய், அதான் வெளியே வந்துட்டேன்னு சொல்றீங்களா? வெளியே போயிடணும். இப்பதான் நான் பிரசங்கமே ஆரம்பிக்க போறேன். பேசுவோமா வேண்டாமா? கையை நீட்டிட்டு பேசுங்கன்னு சொல்லுங்க. காத் தன் ஜனத்தின் முன்னணியில வந்தா. இப்போ நீங்க ஆதியாகமம் 49க்கு போங்க. நீங்க போனீங்கன்னா அழகா ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ரூபனை கூப்பிடுறார். ரூபனே, நீ தகப்பன் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினா நீ மேன்மடைய மாட்டாய். அவனை கூப்பிடுறாரு. அடுத்தது லேவி, சிமியோன், நின் கொடுமையின் கருவிகள்ன்றாரு. யூதா, நீ வா, பாலசிங்கம் இறையை கவி கொண்டு போவாய். ஆமென். அவனை குறித்து தீர்க்க தரிசனம். இப்படி கர்த்தர் ஒவ்வொருத்தையா பேசிட்டே வர்றாரு. கரெக்டா? ஆமா, ஒல்லியும் நீங்க காத்த பத்தி அங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. எத்தனை வசனம்? 19. அதுக்கு முந்தின வசனம், கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நாங்கள் காத்துறோம். ஏய், ஆனா அதுக்கு முந்தின வசனம், தான் மல்லாந்து படுத்து கிடக்கிறவன் சர்ப்பத்தை போல விரியனை போல தீண்டுவான், குதிங்கா கொட்டிப்போம். அப்போ தான் 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 ஒவ்வொருத்தரை பத்தியா கர்த்தர் பேசிட்டா வர்றாருப்பா, பேசிட்டே வர்றாரு. இசகாரை பத்தி பேசிட்டு தானை பத்தி சொல்றாரு. தானை பத்தி சொல்லும் போது அவன் சர்ப்பம், குதிங்கால தீண்டுவான், கடிப்பான், மிதிப்பான். அப்ப சர்ப்பத்தை பத்தி பேசுறாரு. தான் மூலியமா தான் அந்த கிறிஸ்து வெளிப்படுவான் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க கோத்திரத்துக்கு முத்திரை போடப்பட்டவர்கள் என்று சொல்லி நீங்க அதுல பாருங்க, தான் கோத்திரம் இருக்காது. அதுக்கு பதிலா பாருங்க, கர்த்தர் வேற மனாசேயை சேர்த்திருப்பார். தான் கோத்திரம் மட்டும் அந்த 12 கோத்திரத்துல இருக்காது. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல 13ஆம் அதிகாரத்துல போய் நீங்க வீட்டுல 9ஆம் அதிகாரத்துல போய் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க, அங்க தான் கோத்திரம் இருக்காது. ஏன்னா தான் கோத்திரத்துல இருந்து அந்த கிறிஸ்து வருவான். அப்ப பிசாசு வெளிப்படுகிற காலம், சமயம் ஆகிவிட்டது. இப்போ எல்லா கோத்திரத்துக்கும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா யாக்கோபை பத்தி பேசிக்கிட்டே வரார்ல. பேசிட்டு வந்து எங்கேயாவது ரூபனை பத்தி சொல்லிட்டு ஜெபம் பண்ணியிருக்காரா? இல்ல. லேவி, சிமியோனை பத்தி சொல்லிட்டு ஜெபம் பண்ணியிருக்காரா? இல்ல. யூதாவை பத்தி சொல்லிட்டு பேசி ஜெபம் பண்ணியிருக்காரா? இல்ல. இசகாரை பத்தி சொல்லிட்டு ஜெபம் பண்ணாரா? இல்ல. ஆனா தானை பத்தி மாத்திரம் சொல்லிட்டு அவன் சர்ப்பத்தை போல விரியனை போல தீண்டுவான், கடிப்பான்னு சொல்லிட்டு டக்குன்னு 18ஆம் வசனத்துல 19ஆம் வசனத்துல சொல்லுகிறார், ஐயோ ஐயோ கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு. ஏன் இன்னைக்கு சபைக்குள்ள, இன்னைக்கு தேசத்துக்குள்ள யோவான் 10:10, 1 பேதுரு 5:8 வெளிப்படுத்தினால் 12:12 திருடமும் கொல்லவும் வலிக்கும் என்று வேறெண்டுக்கு வரான் அவன் பிசாசு எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுட்டி தெரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியால் தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்துகிறான். அதனாலதான் கத்துறாரு, அழுகுறாரு, ஜெபிக்கிறாரு. எல்லாருக்கும் சொல்லும் போது ஜெபிக்காத யாக்கோபு தீர்க்க தரிசனமாய் கண் திறக்கப்பட்டவனை, கர்த்தருடைய ஆவி பெற்றவனா, கண் திறக்கப்பட்டவன் சொல்லி ஜெபிக்கிறான் தீர்க்க தரிசனமா. ஐயோ உடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிற, எப்ப ரட்சிப்பு வரும்?
ஐயோ சத்துரு வர்றானே, சபைக்குள்ள வரானே, தேசத்துக்குள்ள வரானே, ஜனங்களை கொள்ளையொல்லையா கொண்டு போக வரானே, அந்த பயத்துல ஒரு ஜெபம் பண்ணினா, ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அடுத்தது ஒரு ஆளைத்தான் கர்த்தர் காமிக்கிறார். அவன்தான் காத். அவன் ராணுவம், அவன் ஒரு சேனை. இன்னைக்கு தேசத்தின் சத்துருவின் கையில் இருந்து ஜனங்களை விடுதலையாக்க தேவையானது காத்து மட்டுமே. ராணுவமாய் சபை எழும்பி ஆகணும். கை தட்டணும், வாயை திறக்கணும். சபைக்குள்ள பிசாசு நுழைகிறான், தேசத்துக்குள்ள சத்துரு கட்சிக்கிறான், எவனை விழுங்கலான்னு வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியால் தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்துகிறான். அதனாலதான் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிற. எப்ப ரட்சிப்பு வரும், எப்ப ரட்சிப்பு வரும், எப்ப ரட்சிப்பு வரும், எப்ப ரட்சிப்பு வரும். அடுத்தது ஆண்டவர் எழுப்ப போறது காத். சபை எழும்படும், ராணுவமா எழும்படும், சேனையா எழும்படும், முன்னணிக்கு வரணும். ஏன் பரிதவிக்கிறோம் தெரியுமா? ஏன் சுவிசேஷத்துக்கு போங்கன்னு சொல்றேன் தெரியுமா? வாசல் அண்ணையில வந்துட்டார் தெரியுமா? ஏன் தீவிரப்படுங்க? சத்துரு பொல்லாத அந்தகார வல்லமை தீவிரமா வேலை பார்க்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். நீங்களும் நானும் எழும்பாம முன்னணிக்கு போகாம கதையே நடக்காது. அப்படி முன்னணிக்கு வந்தவனுடைய 2-3 வார்த்தையை மாத்திரம் உங்கள்கிட்ட சொல்லி வேகமாக முடிக்க போகிறேன். ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். என்ன ராஜா? அப்படியா ராஜா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அதனால் வேகமாக முடிப்போம். நானும் சர்ச்சுக்கு போகணும்ல. பாருங்க, என்ன ஆகுமோ 25:7 நீங்கள் வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, வேத வசனம் சொல்லுகிறது, சபை நடுவில் பினகாஸ் ஒரு ஈட்டி எடுத்து உருவ குத்தி வாதையை நிறுத்தினான் அப்படின்னு அழகாக ஒரு வார்த்தை இருக்கிறது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு மனிதன் கஸ்பி என்கிற ஒரு பெண்ணை கூப்பிட்டுட்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ளே பாவத்தை செய்யும்படி விபச்சார பாவத்துக்குள்ளே போகிறான். போகும்போது சபை நடுவில் இருக்கிற ஒருத்தன் பினகாஸ் எழும்பி ஈட்டி எடுத்து ஏத்துல அப்படின்னு ஏற்றிட்டான். ஒரே குத்து, வாதை நின்றுச்சு, தேசத்தில் சாபம் நின்றுச்சு, துக்கம் நின்றுச்சு, போராட்டத்துக்கு முடிவு வந்துருச்சு, அழிவுக்கு முற்றுப்புள்ளி வந்துருச்சு. எப்போ? பினகாஸ் சபை நடுவில் இருந்து முன்னணைக்கு எழும்பி வந்தான். நான் இப்படி ஒரு வார்த்தை சொல்றேன். பினகாஸ், மோசே, ஆரோன். மோசே பிரமாணத்தை வாங்கினவன், ஆரோன் பிரமாணத்தை பேசுகிறவன். வாங்கினவனாலையும் வாதையை நிறுத்த முடியல, பேசுகிறவனாலையும் வாதை நிறுத்த முடியல. சாதாரணமா ஆரோனை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலின் நடுவில் ஆசாரியனா மாத்துன்னு சொன்னது கர்த்தர் மோசேஸ் மூலியமா. எலையாசாரினுடைய ஆசீர்வாதமான அந்த ஆசாரிய ஊழியத்தை ஆரோனின் வஸ்திரத்தை கொண்டு எலையாசார் மீது போடுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி மோசே செய்து ஆசாரிய ஊழியத்தை கொடுத்தான். ஆனால் பினகாசுக்கு கர்த்தர் அப்படி செய்யல. த்ரூ மோசஸ் நோ, த்ரூ ஹெவன், பரலோகமே பார்த்தது. ஏன்னா பிரமாணத்தை வாங்கினவனாலையும் வாதையை நிறுத்த முடியல, பிரமாணத்தை பேசுகிறவனாலையும் வாதையை நிறுத்த முடியல. இன்னைக்கு வாங்கிறது முக்கியம் இல்லை, பேசுறது முக்கியம் இல்லை. எவன் சபை நடுவிலிருந்து எழும்பி முன்னணிக்கு போகிறான், எவன் சபை நடுவிலிருந்து எழும்பி செயல்பட விரும்புகிறான், எவன் சபை நடுவில் வந்து ஆமென் பெரியவன் சிறியவன் என்பதெல்லாம் அல்ல, உயர்ந்தவன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அல்ல. யார் சபையிலிருந்து எழும்பி முன்னணிக்கு போகிறீர்களோ அவர்களை கொண்டுதான் தேசத்தின் நிலைமையை கர்த்தர் மாற்ற போகிறார். சபையினுடைய வாதையை நிறுத்த போகிறார். தேசத்தின் தரித்திரம் மாற போகிறது. தேசத்தின் சாபம் தலையெழுத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். தேசத்தின் வியாதியை கர்த்தர் மாற்ற போகிறார். தேசத்தின் ரட்சிப்பு வரணும்னு முன்னாடி வருவீங்களா? வருவீங்களா? எப்படி வரணும்? ஒரு வசனம் வாசிங்க. எரேமியா 50, எரேமியா 50:8. எரேமியா chapter 50 verse 8. 8 வாசிப்பா.
ஓடி கல்தே தேசத்தை விட்டு புறப்பட்டு சர்ச்சில் விசுவாசிகளை பார்த்து ஆண்டு சொல்ற, பாபிலோனை விட்டுட்டு கல்தே தேசத்தை விட்டு சபையில் முன்னடக்கிற கடாவா நீ மாறணுமா? இப்போ ஆண்டவர் 2 காரியத்தை சொல்றாரு. ஒன்று பாபிலோனை விடுங்கிறாரு, கல்தே தேசத்தை விடுங்கிறாரு. பாபிலோன்னா உலக நாகரிகம், கல்தே தேசம்னா உலக ஞானம். உலக ஞானத்தையும் உலக நாகரிகத்தையும் சபை விட்டுட்டு சபை எங்கே வெளியே வரணும்? சபை மந்தையில் முன்னாடி வரணுமா, முந்தி நடக்கணுமா? இந்த பாபிலோன் நாகரிகம் விட்டு உன் உலக ஞானத்தில் நம்ம நினைப்போம், பாஷா எனக்கு ஒரு ஞானமும் இல்லை, ஒரு ஞானமும் தேவையில்லை. அதுக்கு தான் சுவிசேஷம். சுவிசேஷனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன நினைக்கிறீங்க? என் ஊழியக்காரனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன நினைக்கிறீங்க? 1 கொரிந்தியர் 1:26 உள்ளதை அவமாக்க முடியும், இல்லாதவரை தெரிந்து கொள்ளுகிறவன் ஞானிகளை வெட்கப்படுத்த முடியும், பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்ளுகிறவர் பலவானை வெட்கப்படுத்த முடியும், பலவீனர்களை உலகத்தில் இழிவானவர்களை அற்பமானவர்களை தெரிந்து கொள்ளுகிறவர். தேவன் அப்படி தேவன் தெரிந்து கொண்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஞானத்தை கொண்டு இந்த உலகத்தின் ஞானத்தை பைத்தியமாக்கினார். ஊழியத்துக்கு வர சபையில யாரு தேவை? பைபிள் ஸ்காலர், பைபிள் நாலேஜ், பைபிள் குவாலிஃபைட் பண்றவளால தேவை. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்டா, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ தான் எனக்கு வேணும். 40 வயசுல ஒருத்தன் சொல்றான், எகிப்தின் சகல சாஸ்திரத்தை கற்று தேர்ந்தவன் இல்ல, வாக்கு வல்லவன், செயல்களில வல்லவன். யாரு? உங்களுக்கு உடனே தெரியுது பாருங்க. 40 வயசுல வாக்கு வல்லவன், செய்கைகளில் வல்லவன். கொலகார பாவி போட்டான் பாருங்க ஒருத்தனை. வாக்கு வல்லவன், செய்கைகளில் வல்லவன் போட்டான். ஒரு எகிப்தினை கொன்று அவனை அடக்காராதனை பண்ணி தனியாக பண்ணியிருக்கான் பாருங்க. பாஸ்டர், எந்த பாஸ்டரும் தனியாக அடக்காராதனை நடத்தவே முடியாது. ஆனால் மோசஸ் பண்ணியிருக்கான். அவன் எவ்வளோ பெரிய சீனியர் பாஸ்டர்னு எங்களுக்கு போனது. அவனே குழியை தோண்டி, அவனே புதைச்சி, அவனே தோத்துற மண்ணுக்கு மண்ணு, புழுதிக்கு புழுதி, சாம்பலுக்கு சாம்பல்னு போட்டு கிளம்பிட்டானே, பாஞ்சிட்டானப்பா பயவுள்ள. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். இவனே வந்தான். ஆண்டவர் பார்த்தாரு, நான் தான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க. துரப்பா துரப்பா துரப்பா, யூ ஆர் டிஸ்குவாலிஃபைடு, யூ ஆர் நாட் குவாலிஃபைடு. என்ன ஆண்டவர் சொல்லி? நான் வாக்கு வல்லவன், செய்கைகள் இதெல்லாம் தூரப்பாப்பா, உன்னை யார் கூப்பிட்டா? போ போ. இப்போ 40 வருஷம் வனாந்தரத்தில் 80 வயசு முச்சடியில் கத்த தரிசனமாகி சொல்றாரு, மோசே என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்த நாளொட்டிகள் நிமித்த விடுகிற கூக்குரலை கேட்கவே கேட்டேன். தேவ சமூக பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டியது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திய ஜீவனின் கசப்பாக்கினதை நான் பார்த்தேன். போ, வல்லமுள்ள கருத்தினால் ஓங்கி போய் நான் விடுதலையாக்க முடியும், உன்னை அனுப்புவேன். போ, உன்னை பார்வனுக்கு தேவனா மாத்திர அற்புத அடையாளங்களினால் பலவிதமான பலத்தை செய்களினால் பரிசுத்த ஆவியான விடுதலை கொடுக்கிற காரியங்களை நான் உனக்கு செய்வேன். போ. தெரியலப்பா, தெரியல. நான் ஒரு 4 வார்த்தை சொல்றேன், எழுதிக்கிறீங்களா? என்னையே என் முறைச்சு பாக்குறீங்க? எழுத வேண்டியதானே? ஒண்ணு எப்பயுமே இந்த முன்னாடி வர்ற ஆளுக்கு இருக்கிற பிரச்சனை தெரியுமா? ஆண்டவர் உங்களை வச்சு தேவன் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. இப்போ 80 வயசுல நம்ம ஆண்டவர் குவாலிஃபைட் பண்ணி, இப்போ பேச தெரியல, செய்கையில் வல்லவன் இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்ல, நீ தாண்டா எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு. எவ்வளோ நல்லா பாப்பா. எல்லாம் தெரியும்னா குவாலிஃபைடு இல்லைன்றாரு, எல்லாம் தெரியும்னா வார்ம போன்றாரு, எல்லாம் தெரியலன்னா நீ தான் வேணுங்கிறாரு நம்ம அப்பா. 4 வார்த்தை சொல்கிறேன். அழிக்க, எழுதிக்கோங்க. அழிக்க. இங்க பாருங்க, மோசேயை சிறு வயதுல கர்த்தர் அவனை கொண்டு வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்காக முன்னணியில இவன் தான் வரப்போறான். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க கர்த்தர் இவனை தான் பயன்படுத்த போறா. இவனை தான் நான் ரட்சகனா வச்சிருக்கிறேன், இவனை தான் நான் மீட் பண்ண வச்சிருக்கிறேன், இவனை தான் நான் தலைவனா வச்சிருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் வச்சிருக்க. 2வது நான் இப்படி சொல்றேன். 2வது மோசேட்ட ஆண்டவர் தரிசனமாய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எப்ப உபத்திரத்தை பார்த்தேன் போ அப்படின்னா, அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் அவன் எகிப்தியனை கொன்னுட்டு புதைச்சிட்டானா. அடுத்தது எபிரேயன் 2 பேர் பார்த்துட்டு அவனுக்கு போய் வழக்கு வாது பண்ணிட்டு சண்டையை பிரிக்க போகும்போது அந்த எபிரேயன் சொன்னான் மோசேட்ட, ஏண்டா ஏலே, எங்களுக்கு உன்னை நியாயாதிபதியாக வச்சவன் எவன்டா? போடா, நீ நேற்று ஒருத்தனை கொன்னது எங்களுக்கு தெரியாதா என்று சொன்ன உடனே அவன் பயந்து, வசனம் இருக்கு,
4ஆம் அதிகாரம். அவன் பயந்து வனாந்தரத்துக்கு ஓடி போனான். நான் சொல்றேன், ஒன்று சொல்றேன், அழிக்க பிசாசு போராடுவான், கர்த்தர் அரண்மனை ஆயத்தப்படுத்துவான். ரெண்டாவது இப்படி சொல்றேன், பிசாசு அடிமைப்படுத்த, பயம் என்கிறது ஒரு அடிமைத்தனம், அடிமைப்படுத்த போராடுவான். ஆனா வனாந்தரத்தில் ஆசாரியனாகிய அவனுடைய மாமாவாகிய ரகுவேலை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைப்பா. நமக்கு ஒரு ஆசாரியன் உண்டு, பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு ஆசாரியன் உண்டு, அடிமைத்தனத்திலிருந்து மீட்கெடுக்க நமக்கு ஒரு வனாந்தரத்தில் ஒரு ஆசாரியன் உண்டு. வனாந்தரத்தில் இப்படி சொல்றேன். மூணாவது, இப்ப மோசே மூணாவது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஆண்டவரே, என்னையும் இந்த ஜனங்களே அங்கீகரிக்க மாட்டாங்க, எப்படி பார்வோன் அங்கீகரிப்பான்? இஸ்ரவேல் ஜனங்களே அங்கீகரிக்க மாட்டாங்க, பார்வோன் எப்படி அங்கீகரிப்பான்? நான் சொல்லட்டா? மூணாவது, அங்கீகரிக்காமல் போவார்கள். நான் இப்படி சொல்றேன், என்னை அங்கீகரிக்க மாட்டார்கள் என்று நினைத்தான். ஆண்டவர் சொன்னாரு, உன் கையில் இருக்கிற கட்டை என்ன கோலா, அதை தூக்கி கீழே போடு, சர்ப்பமா மாறியது. உன் கோலை பாரு, அது பாரு, மீண்டும் அது விழுங்கிட்டு உன் கையை கொண்டு வசுவை. அற்புதங்கள் இங்க இருங்க. உங்களை அங்கீகரிக்காமல் போகிறார்களா? கர்த்தர் அற்புதங்களை செய்வா, அற்புதங்களை நடப்பிப்பா, அற்புதங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். நாலாவது சொல்ற, மோசே சொல்றான் கடைசியில் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, இதெல்லாம் போகட்டும் ஆண்டவரே, அனுப்பும் வேற யாரையாவது. எப்படி அவன் வார்த்தை சொல்றான், அழிக்க நினைச்சா நான் அரண்மனை ஆயத்தப்படுத்துவேன், அடிமைப்படுத்த நினைச்சா ஆசாரியன் ஆயத்தப்படுத்துவேன். ஆமே நாமே, உனக்கு நான் சொல்றேன், அங்கீகரிக்காம போனா உனக்கு அற்புதத்தை ஆயத்தப்படுத்துவேன். அனுப்புங்க யாரையாவது சொல்றியா? நான் உனக்கு ஒன்று சொல்றேன், வனாந்தரத்துக்கு போ, எதிரே போ, ஆரோன் உனக்கு எதிர்கொண்டு வருவான். உன் இருதயம் சந்தோஷப்படும். சில பேரை கர்த்தர் உங்க கூட கனெக்ட் பண்ணுவா, சில பேரை கர்த்தர் உங்க கூட இணைப்பா. நான் சொல்றேன், உங்க மூலியமே அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போவது உண்மையானால், இந்த ராத்திரி வேளை ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை அழிக்க நினைக்கிற வல்லமை, உங்களை அங்கீகரிக்க விடாதபடி செய்கிற வல்லமை, அனுப்பும் யாரையாவது நான் செய்ய முடியாது, நான் ஊழியத்துக்கு வர முடியாது, நான் போக முடியாது. இல்ல, உங்களுக்கு ஆரோன் உண்டு. சில பேரை கர்த்தர் வச்சிருக்கிறார். அழிக்க நினைச்ச அரண்மனை உண்டு, ஆசாரியன் உண்டு. அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மென்மையான திட்டம் கொண்டவர், என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவே, உம்மை பின் தொடர்வே, இறுதி வரை உம்மை சேவிப்பே. உம்மை நம்பிடுவே, உம்மை பின் தொடர்வே, இறுதி வரை உம்மை சேவிப்பே. மனிதர் அடைத்த கதவோ ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது ஆயிரம் என்றோ. ஒடுக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிங்கும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்திரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காத்ததால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பெரிய வேலை இருக்கு, ஒரு வயது எடுக்க முடியாது. தம்பி, பெரிய வேலை இருக்கு.
செஞ்சு பெருசாக செய்யணும்டா தம்பி, விடக்கூடாது. இந்தியா 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம், 806 மாவட்டம், 6,48,680 ரெவன்யூ வில்லேஜ், 17,68,000 குக்கிராமம் உள்ள இந்தியா, 38 மாவட்டங்கள், 332 தாலுக்காக்கள், 10,000 ரெவன்யூ வில்லேஜ், ஏறக்குறைய 90,000 குக்கிராமம் இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு. இந்த தேசத்தை கர்த்தருக்குள்ள நடத்தணும்னா பைபிள் காலேஜ் இல்லை, பைபிள் காலேஜ் இல்லை, பைபிள் நாலேஜ் இல்லை, குவாலிஃபிகேஷன் இல்லை. முன்னாடி வந்தாலே கை தட்டணும், முன்னாடி வந்தாலே போதும், முன்னணிக்கு வந்தா போதும். இது நற்செய்தி அறிவிக்கிற காலம். முன்னாடி வந்து யுத்தத்தை நடப்பிக்கிற காலம். மரணத்துக்கு துணிந்து நிற்கிற காலம். சேனையா நிற்க வேண்டிய காலம். நமக்கு வெக்கமா இருக்கு. படம் பார்க்க வெக்கம் இல்லை, சீரியல் பார்க்க வெக்கம் இல்லை, செல்போன் பண்றதுல வெக்கம் இல்லை, பர்ச்சேஸ் பண்றதுக்கு வெக்கம் இல்லை, ட்ரெஸ் போடுறதுல வெக்கம் இல்லை, முதுக காட்டிட்டு பெரிய ஜாக்கெட்டா போடுறதுலையும் வெக்கம் இல்லை, ஜாக்கெட்டுக்கு 25,000 ரூபாய் கொடுத்து தைக்கிறதுலையும் வெக்கம் இல்லை. வெக்கம் கட்ட சந்ததியா இருக்கிறோம். சுவிசேஷம் சொல்றதுக்கு மட்டும் வெக்கமா இருக்கு. 1 லட்சம் 1.5 லட்சம் செல்போனை தூக்கிட்டு போறதுக்கு வெக்கம் இல்லை. 1 லட்சத்துக்கு பாஸ்டர் ஜவுளி எடுப்பாங்க, 1 லட்சத்துக்கு ஜவுளி எடுப்பாங்க. ஆனா அந்த பில்லை வாங்கிட்டு கட்ட வச்ச பைக்காக லைன்ல நிப்பாங்க பாருங்க, அதுக்கு வெக்கம் இல்லை. இல்ல 1 லட்சத்துக்கு ட்ரெஸ் வாங்கிடுவாங்க கிறிஸ்மஸ்க்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து, கல்யாணத்துக்கு. அந்த பில்லெல்லாம் சேர்த்து கொடு, கட்ட வச்ச பை. காய்கறி தாரான், பாப்பியல் தாரான், அதை தாரான். வெக்கமில்ல. ஆனா சுவிசேஷம் சொல்ல மட்டும் எனக்கு வெக்கம் இருக்கு. அவர் வெக்கப்படுவாரு. மனுஷன் முன்னாடி அறிக்கை பண்ணாதவனை நான் எப்படி பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக அறிக்கைப்பட வெக்கப்படுறேன். கடைசியா ஒண்ணு சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னும் பிரசங்கமே ஆரம்பிக்கல. சோ சாரி, நான் முடிக்கிறேன். முன்னணிக்கு வாங்க, முதலிடத்துல நில்லுங்க, உங்க பங்கு பத்திரமா இருக்கும். முன்னாடி வாங்க, ஊழியத்தை செய்யுங்க. எங்க அப்பா, மை ஃபாதர், கர்த்தருடைய ராஜ்யத்தில் போயிட்டார். பக்காவான இந்து குடும்பத்தை சேர்ந்த என் தகப்பன் சபரிமலைக்கு போகும்போது தான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். திரும்பி ஓடி வந்து இயேசுவுக்காக தன் ஜீவியத்தை, வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து 10 நாள் காணாமல் போய் திரும்பி 11 நாள் வீட்டுக்கு வந்தார். இயேசுவோடு வந்தார். வெறும் செல்லத்துறை ஆபிரகாம் செல்லத்துறையா வந்தார். எங்கள் அம்மாவுடைய ஜெபம், எங்கள் அம்மாவுடைய கண்ணீர், குடிகாரனா துன்மார்க்கனா என்ன ஆண்டவர் எங்கள் அம்மாவுடைய முழங்கால் ரட்சித்தது, மீட்டது. எங்கள் அப்பா ரட்சிக்கப்படாத காலத்தில் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்த்தாங்க எங்கள் அப்பா. நாங்களாம் பக்தி வைராங்க. எங்கள் அம்மா ஜெபிச்சாலே அடிதான். முழங்கால் நின்னாலே எங்கள் அப்பா அடி வெளுத்துருவார், குறுக்குலேயே மிதிப்பார், கையில் எது கிடைச்சாலும் அடிப்பார் எங்கள் அம்மாவை. அந்த காலகட்டம். ஆனால் ரொம்ப டிசிப்ளினாக எங்களை வளர்ப்பார். உண்மையாக இருக்கும். ஃபெயில் ஆகிட்டா கூட திட்டமாட்டார். ஆனால் நீ உண்மையை சொல்லணும்னு சொல்லுவார். ஏமாற்றக்கூடாது, யாரையும் திருடக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, உண்மையாக இருக்கணும்னு சொல்லி வளர்ப்பார். பிஎஸ்என்எல்ல இன்ஸ்பெக்டராக தான் இருந்து கடைசியில் ரிட்டையர்ட் ஆனார். எங்கள் அப்பா லைன்மேன். அந்த டைமில் நான் 10th படிக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை நான் இந்து குடும்பத்தில் இருந்த காலகட்டம். வீட்டில் விளையாடிக்கிட்டு சண்டே போய் கராட்டே கிளாஸ் போயிட்டு கிரிக்கெட்லாம் விளாண்டுட்டு நான் வாரேன். எங்கள் அப்பா ஷார்ப்பாக 8:30 to 9 o'clock வேலைக்கு போயிடுவார். எங்கள் அப்பாவுக்கு கீழே ஒரு 4-5 பேர் வேலை பார்ப்பாங்க. அன்றைக்கி எங்கள் அப்பா வீட்டில் உட்காந்துட்ருக்கிறாரு 10 மணிக்கு. முந்தின நாள் எங்கள் அக்கா சொல்லியிருந்த ஞாபகம் உண்டு. எங்கள் அக்கா பிஎட் படித்தா எனக்கு ஃபீஸ் கட்டணும்ப்பா, திங்கக்கிழமை கடைசி போர்டில் வந்துருச்சு, நோட்டீஸ் போர்டில் என் பேர் போட்டாங்க, திங்கக்கிழமை கண்டிப்பாக கட்டிடலாம்ப்பான்னு எங்கள் அப்பா சொல்கிறார். முந்தின நாள் சண்டே வேலைக்கு போகிறாரு. எங்கள் அப்பாவுக்கு கீழே வேலை பார்க்குற 5 பேரும் வரல.
நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், கிரிக்கெட் பேட்டை தூக்கி போட்டு டிவியை பார்க்குறதுக்கு உட்காடுறேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 5 பையல்களும் வரலையே, இன்றைக்கி வேலையை பார்த்தா தானே பில்லை பாஸ் ஆகும், சாயந்தரத்துக்குள்ளே காசு வரும், நாளைக்கு மகளுக்கு ஃபீஸ் கட்டலாமே. நேரம் ஆகுது, டைம் பாஸ் ஆகுது, 10:30. அங்கங்கே ஃபோன் அடிக்கிறார். நான் பார்த்துட்டே இருந்துட்டு எங்கள் அப்பாவை பார்த்து சொன்னேன், என்னப்பா வேலைப்பா கால் வரலையோ? ஏன்னா எங்கள் வீட்டில் நான் தான் கடைசி பையன், எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் நான் செய்வேன் ஆக்டிவாக. எங்கள் அப்பாவுக்கு எனக்கு என்ன ரொம்ப நேசிப்பார், ஐயா ஐயான்னு சொல்லிட்டே இருப்பார். நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்ட, நான் வாரேன் உங்கள் கூட, நம்ம சேர்ந்து போய் செய்வோம். வேணாம்ப்பா, ஏன் ராஜா நீ வர வேண்டாம். எங்கள் அப்பா, நான் ஆசையாக சொன்னேன் வாரேன்ப்பா. இல்லைப்பா அப்பா பார்த்துக்கிறேன், நீ ஜாலியாக இரு அப்படின்னாரு. திருப்பி அடுத்த 1/2 hour எங்கள் அப்பா பதறாரு. ஆனால் எங்கள் அப்பாட்ட வாலண்டியராக 11 மணிக்கு சொல்கிறேன், ஐ எம் ரெடி டு கம், நான் வாரேன். எங்கள் அப்பா சிரிச்சிட்டு, வாப்பா. சைக்கிளை கூப்பிட்டு பின்னாடி உட்கார வச்சுட்டு சில வயர்களெல்லாம் கையில் எடுத்துகிட்டு கிளம்புனார். கிளம்பணும். ஒரு ஏரியாவுக்கு கூட்டு போனார். வயரை கையில் கொடுத்துட்டு இழுத்துட்டு போனார். கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போனேன். ஒரு போஸ்ட்டுக்கிட்ட நில்லுனாரு. திடீர்னு திரும்பி பார்க்குறேன், எங்கள் அப்பா ஒரு போஸ்ட்டில் ஏறிக்கிட்டு இருக்கிறார். எங்கள் அப்பா அப்படி நான் போஸ்ட்டில் ஏறி நான் பார்த்ததே இல்லை. எனக்கு வேதனையாக இருந்துச்சு. அதே இடத்துல வயரை போட்டுட்டு நேரம் எங்கள் அப்பாட்ட ஓடி, எப்போ பாதி தூரம் ஏறிட்டார், இறங்குங்கண்ணே. என்னப்பா இறங்குங்க, நீங்கள் இப்படி போஸ்ட்டில் ஏறி நான் பார்த்தது இல்லைப்பா. அப்பா ஆரம்பத்துலேருந்து லைன்மேன் தான், வேலை பார்க்குறவங்க கூட இருப்பாங்க, அவங்க ஏறுவாங்க, அதனால எனக்கு கஷ்டம் இல்லை. இன்னைக்கு இல்லை அப்பா ஏறிடுறேன். எப்பா எனக்கு ஏறுறது உங்களை பார்த்தா பிடிக்கலப்பா, கஷ்டமாக இருக்கும். இல்லைப்பா ஏறி தான் ஆகணும். நான் ஏறுறேன். எங்கள் அப்பா சொன்னார், உனக்கு ஏற பழக்கம் கிடையாதுல்லம்மா, நான் மரம் ஏறுவேன்லப்பா, அப்படி ஏறி பழகிடுறேன். எங்கள் வீட்டு தென்னை மரத்துலலாம் ஏறி இளநீலாம் நான் தான் பறிப்பேன். நான் ஏறுறேன்னு. இல்லைப்பா அது மாதிரி இல்லை, இது இல்லை, தயவுசெய்து நான் தான் ஏறுவேன். எங்கள் அப்பா நான் ரொம்ப தொந்தரவு பண்ணுறதுனால பக்கத்தில் ஒரு ஆஃபீஸில் ஒரு பாதி ஏணி எடுத்துகிட்டு கொண்டு வந்து போட்டு, ஏணி மேலே ஏறி அது மேலே ஏறி ஒரு கம்பி இருக்கும், அதில் நின்று வயரை கொடுத்து சொல்கிற வேலையெல்லாம் சொல்லி ஜாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு போஸ்ட்டாக வேலை முடிஞ்சிச்சு. மதியானம் 2 மணி சாப்பிடுவோமா, சாப்பிட்டோம். ஒரு 20 நிமிஷம் உட்காந்தோம். திருப்பி ஒவ்வொரு போஸ்ட்டாக வேலை, ஆஃபீஸ்க்குள்ளே வேலையாக முடிஞ்சு பில்லை எழுதி வேகமாக எங்கள் அப்பா கொடுக்குறாரு. கொடுத்து எழுதி வாங்கி கையில் காசு. எங்கள் அப்பா சொன்னார், தம்பி அக்காவுக்கு நாளைக்கு ஃபீஸ் கட்டிடலாம். எங்கள் அப்பாவுக்கு ஒரே ஆசை, நான் வேலைக்கு வந்ததுனால. எங்கள் தூத்துக்குடியில் தெரியல உங்களுக்கு, புரோட்டா ரொம்ப ஃபேமஸ்ன்னு, பொரிச்ச புரோட்டா. அதெல்லாம் எப்பயாவது கிடைக்கும். அன்றைக்கி என் பிள்ளை வேலைக்கு வந்துட்டானேன்ட்டு எங்கள் அப்பா ஆசையாக புரோட்டா கடை கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து, பார்சல் வாங்கி வீட்டுக்கு வா, வீட்லேயும் புரோட்டா சாப்பிடுவேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் புரோட்டா கொடுத்துட்டு. எங்கள் வீட்டில் 2 ரூமு தான் இருக்கும். ஒரு ஹால், ஒரு சின்ன ரூமில் எங்கள் மூத்த அக்கா படுத்து கிடப்பா, அவ்வளோதான் இடம் இருக்கும். 2வது ஹாலில் எங்கள் அப்பா அம்மா கட்டில்ல, கீழே நான், எங்கள் அக்கா, இன்னொரு அண்ணன். என் உடம்பு முழுசும் கட்டிலுக்கு கீழே, தலைக்கு மட்டும்தான் அது, ஏன்னா அவ்வளோதான் இடம். ஃபேனுக்காக ஒரு நைட் லேம்ப் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் தூங்கிட்டே நினச்சிட்டேன். எங்கள் அப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் அப்பா சத்தம் கேட்குது. எங்கள் அம்மாட்ட சொன்ன வார்த்தை, என் கடைசி பையனை பார்த்தியா, என் சின்ன பையனை பார்த்தியா, என் ராஜா எங்கள் ஐயாவை பார்த்தியா, அன்னைக்கு எனக்காக எனக்கு போஸ்ட் ஏறினா, எனக்காக என் பிள்ளை வெயிலில் நின்னா, எனக்காக என் பிள்ளை வயிறு இழுத்தான், எனக்காக என் பிள்ளை இன்னைக்கு தெருவில் நின்னா. எங்கள் அப்பா சின்ன பிள்ளை போல எங்கே அழுத. எங்கள் தாத்தா இறந்த போது கூட எங்கள் அப்பா அழலை. ஆனால் நான் வேலை பார்த்தேன், என் பிள்ளை நான் வந்து செய்கிறேன்னு முன்னாடி வந்து எனக்கா செஞ்சான்னு எங்கள் அப்பா எங்கே அழுத. இதெல்லாம் நான் மறந்தது. ஆனால் ஒரு நாள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இதை காட்டினார். ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, உலக பிரகாரமான உன் தகப்பனுடைய வேலையை நீ செஞ்சதுக்கே உன் தகப்பன் கண்ணீர் விட்டு அழுது சந்தோஷப்படுவானா, என் வேலையை நீ நிற்காம ஓடி செய்கிறீங்க, நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியும், நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக தெரியும். இந்த ராத்திரி வேளை உங்களை பார்த்தா தான் சொல்றேன், தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன்
என் ஆண்டவர்க்கே தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. அவர் அழைப்பை அனுசரிப்பேன், அவர் அழைப்பை அனுசரிப்பேன், அவர் அழைப்பை அனுசரிப்பேன், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும், தொண்டு செய்வேன் என் எனக்கு கொஞ்ச நாளா தமிழ்நாட்டில் பிரசங்கம் பண்றது பிடிக்காம போய்கிட்டே இருக்கு. ஏன்னு தெரியல. கொஞ்ச நாளா சர்ச்சுக்குள்ள நின்று பேச பிடிக்க மாட்டேங்குது. கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆண்டோட சொல்லியிருக்கேன், எனக்கு 7 ஸ்டேட்டை காமிச்சு போன்னாரு. ஏற்கனவே கேரளா, தமிழ்நாட்டில் செய்கிற போன்னு, ராஜஸ்தான், ஹரியானா, ஹிமாச்சல், யூபி, பீகார், ஒரிசா, சத்தீஸ்கர்னு 7 ஸ்டேட்டை காமிச்சார். அது மழை போல் அப்படி தான் காமிச்சார். இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லா ஸ்டேட்லையும் ஊழியம் செய்ய ஆட்கள் அனுப்பிட்டு இருக்கிறோம். அவ்வளோ தேவை இருக்கு. டீச்சர் தேவை இருக்கு, மருத்துவர் தேவை இருக்கு, நர்ஸ் தேவை இருக்கு, பிஎட் படித்தவங்க தேவை இருக்கு, சாதாரண ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் தேவை இருக்கு. அங்கே அவ்வளோ தேவை இருக்கு. நான் இருக்கிற அந்த நாகூர் டிஸ்ட்ரிக்ட் சுற்றி இருக்கிற கிராமத்துக்குள்ளே போனால் 1980 எப்படி இருந்தோம் நம்ம, அப்படி தான் இருக்கான் ஆட்கள். பரிதாபம். நம்மலாம் we are so blessed. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அங்கெல்லாம் பாவம், ஞானமே அறிவே, உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. தேவை அங்கே அதிகம். நான் ஒப்பு கொடுக்குறேன், என்ன அவர் கூப்பிடுறாரோ கூப்பிடலையோ நான் வருவேன், எப்போனாலும் போவேன்னு சொல்கிறவங்க இருந்தா இந்த சுவிசேஷ பணிக்காக நான் தரிசனத்தோடு எழும்புறேன், எங்கள் அப்பா வேலையை செய்ய நான் முன்னணிக்கு வாரேன் அப்படி சொல்கிறவங்க இருந்தா எழும்பி நிற்கலாம். ஒப்பு கொடுக்குறவங்க எழும்பி நிற்கலாம். காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் இயேசுவே. இவங்க வயது திறந்து அமெரிக்காவில் ஒரு 80 வயது ஒரு பாட்டி கடைசி நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டோட சொன்னாங்க, 80 வயசுல போய் என்ன ரட்சித்தீங்களே, 80 வயசுல நான் என்ன செய்வேன், இந்த வயசு வரைக்கும் உன்னை ஜீவனோடு வச்சிருக்கிறேன், எழும்பி செய். உடனே அவங்க வீடு எங்க இருந்தது தெரியுமா? ஒரு யூனிவர்சிட்டிக்கு போற வழியில இருந்துச்சு. ஒரு அட்டைப்பெட்டி எடுத்தாங்க, அதுல எழுதுனாங்க, சமாதானம் இல்லையா இங்கே வா, உன்னை விசாரிக்க யாரும் இல்லையா இங்கே வா, விடுதலை வேணுமா இங்கே வா. வாலிப பிள்ளைகள் ஓடி ஓடி வீட்டுக்குள்ள வந்தாங்க. 80 வயசு 80 வயசு 80 வயசுல ரட்சிக்கப்பட்டு 80வது வயது முடியும் போது மரித்தம் செஞ்சார்கள். நடந்தது என்ன தெரியுமா? 80 பேரை இயேசுவுக்குள்ள நடத்தி, தேவராஜ்யத்துக்குள்ள நடத்தி மரித்தார்கள். அவங்களால நடக்க முடியாது, வீல் சேர்ல தான் இருப்பாங்க. நீ யார் தேவை? முன்னாடி வர ஆள் இல்லை,
சத்துரு வகை தேடி கொண்டிருக்கிற காலம், தேசத்துல சத்துரு எழும்பி அழிக்க நினைக்கிற காலம். இன்னைக்கு தான் வந்து கொக்கரித்து கொண்டிருக்கிறான். காத்து நீங்க ராணுவமா சேனையா எழும்பினாதான முடியும். இந்த ராத்திரி யாரெல்லாம் எழும்பி நிற்கிறீர்களோ ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடுங்க, வாய்களை தரங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த சுவிசேஷ பாரம், ஆத்தும பாரம், தேசத்தை குறித்த பாரம், அழிவை குறித்த எண்ணங்கள் எனக்குள்ள கர்த்தர் தெரிவித்து தேசத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற வேகத்தோடு எங்க பிள்ளைகளின் கைகளை கர்த்தர் திடப்படுத்தும், கால்களை திடப்படுத்தும், நாவை திடப்படுத்தும், தைரியப்படுத்த அனுப்புவீராக. அனுப்பும். கையை தட்டி வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த சுவிசேஷ அபிஷேகம், அந்த சுவிசேஷ வார்த்தை வாயில விளட்டும், தீர்க்க தரிசன வார்த்தை விளட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும், தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படட்டும், சுகங்கள் வெளிப்படட்டும், சாபங்கள் மாறட்டும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் எங்க பிள்ளைகளோடு இருந்து கிரியை செய்வீராக. கை தட்டுங்க, கை தட்டுங்க, ஜெபம் பண்ணுங்க. முன்னணிக்கு வருகிறவனுக்கு பங்கு உண்டு. உன் பங்கு பத்திரமா இருக்கும். உன் பங்கு பத்திரம், உன் பங்கு பத்திரம்.